ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஒரு ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னா ஈஸியாக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துடுறோம். இதுவே 70-80 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கலை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் வச்சு தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லைட் ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் 2 ஸ்லைட் ப்ரொஜெக்டர் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்லைட் ப்ரொஜெக்டர் கிண்டர்மேனோட டெலிஃபோக்கஸ்ன்ற ஸ்லைட் ப்ரொஜெக்டர் தான். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லைடு எப்படி இருக்குது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே. ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்டருக்கு முக்கியமான தேவை அதோட லென்ஸு, அதோட பல்பு அண்டு ஃபில்ம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடு ப்ளஸ் ஃபில்ம் அண்ட் லென்ஸ் அண்டு பல்பு தான் முக்கியமான காம்பனண்ட் இந்த ப்ரொஜெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதில் இந்த பல்பு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 250 வாட்ஸ் உள்ள பல்ப் அது. ஸோ இது பயங்கர ஹாட் ஆகும். உள்ளே பார்த்திங்கன்னா ஹீட் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு உள்ளே ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க, அதுவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபேன் இந்த ஹீட்டை வெளியே டிசிபேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்லைடு ஃபில்மு போடும்போது அந்த ஃபில்ம் ஈஸியாக பேர்ன் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பவர்ஃபுல் லைட்டுக்கு ஒரு ஃபேன் உள்ளே வச்சுருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ பவர்ஃபுல் லைட்டு தேவை அப்படின்னா, இது நம்ம தூரத்தில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இந்த சின்ன ஃபில்மை பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு பவர்ஃபுல் பீம் ஆஃப் லைட்டு தேவை. அதுக்காக தான் இவ்வளோ வாட்ஸ் உள்ள ஒரு ஹாலஜன் பல்ப் உள்ளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பல்ப் ஈஸியாக சூடாகுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேனோட பவரை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த காற்று வெளியே தள்ளுதுன்ட்டு. ஸோ அந்த ஸ்பீடில் வந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க அந்த ஹீட்டை வெளியே ஈஸியாக டிசிபேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கூலாக உள்ளே ஒர்க் ஆகிட்ருக்கோம். ஃபில்மும் எதுவும் டேமேஜ் ஆகாது. நம்ம வைக்கிற ப்ரொஜெக்டர் ஃபில்ம் எதுவும் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. ஸோ அகெயின் சொன்ன மாதிரி தான் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரே இருக்கும். ட்ரேயில் லைனாக நம்ம ஸ்லைட்ஸ் அடுக்கி வைப்போம். ஓகே, ஸோ இதில் ட்ரேயில் தான் எல்லாத்தையும் ஸ்லைட்ஸ் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு ஸ்லைடாக உள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரொஜெக்டரில் யூஸ் பண்ணுற லென்ஸு. இது 85 mm லென்ஸ். இது டிட்டாச்சபிள் லென்ஸ் தான், ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். ஏன்னா இது ஃபேன் இதெல்லாம் உள்ளே இருக்கனால அதிகமாக தூசி படிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த லென்ஸை நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ் செட் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். நம்ம வெளியே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள ஃபில்ம் பாசிட்டிவ் இதில் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. யூஸ்வலாக நம்ம ஃபோட்டோ கேமரா எடுத்தோன்னா அதில் ஃபோட்டோஸ் நெகட்டிவாக வரும். இது பாசிட்டிவாக இருக்கணும். 35 mm ஃபில்ம் பாசிட்டிவ். நம்ம அந்த தியேட்டர்லலாம் யூஸ் பண்ணுவாங்களே ஃபில்ம், அந்த மாதிரி தான் இருக்கணும். சைஸ் கம்பேரிசனும் காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சைஸ் வேரியேஷன் சின்னதாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபில்ம் ஒரு 35 mm பாசிட்டிவ் ஃபில்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம அழகாக இந்த ட்ரேயில் தலைக்கீழே வைக்கணும். ஏன்னா லென்ஸோட ஃபீச்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லைட் வந்ததுன்னா அதை இன்வெர்ட் பண்ணி தான் வெளியே காட்டும். ஸோ அதனால் நம்ம ஸ்லைடு இதில் வைக்கும் போது அதை தலைக்கீழே வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில். ஸோ ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது இந்த ஃப்ரேம் தான் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஃபில்ம். ஓகே, ஸோ இந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது. நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபோட்டோ கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும். பட் இதில் யூஸ் பண்ணுற ஃபில்ம் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஏன்னா இதில் டேரெக்டாக லைட்டு பட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் நம்ம இந்த இமேஜை தான் பெருசாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஃபில்ம் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்லைடு. இதுக்குள்ளே இருக்கிறது ஃபில்மு. இது ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். நம்ம இது ஈஸியாக கழட்டிட்டு உள்ளே நம்மளுக்கு தேவையான ஃபில்மை உள்ளே போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடுக்குள்ளே நம்ம ஈஸியாக ஒரு ஃபில்ம் 35 mm ஃபில்மை உள்ளே ஈஸியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் ரூம் டார்க்காக இருக்கணும். ஏன்னா இது என்ன தான் பவர்ஃபுல் பீம் வந்தாலும் நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியணும்னா நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டரில் டார்க்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம ரூம்லேயும் டார்க்காக செட் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னா இந்த லென்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் லெவலுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த டிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக உங்களுக்கு ஸ்லைடு தெரியுது. ஸோ இது நம்ம பார்க்கும் போதே அந்த பழைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி தான் நம்ம பெரிய ஸ்க்ரீனில் நம்மளோட இமேஜஸ் ஃபோட்டோஸ் ஈஸியாக எடுத்து பார்த்துட்ருப்போம். ஸோ இது மாதிரி பட்டன், இப்போ இதுக்கு ரிமோட் இல்லாதனால நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஸ்லைடாக ட்ரேலேருந்து எடுத்து உள்ளே அனுப்பிச்சு
நம்மளுக்கு வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்லைடாக அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 வியூவும் காமிச்சிருக்கேன். ப்ரொஜெக்டர் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைட் மட்டும் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரே வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணனா ஒரு ட்ரேயில் உள்ள ஸ்லைடும் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு ஸ்லைடு உள்ளே போய் அதோட இமேஜ் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் காட்டுது. இது சப்போஸ் ஷார்ப்னஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து ஷார்ப்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்த ஸ்லைடு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லைடும் நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்துட்டே இருக்கலாம். ரிமோட் இருந்ததுன்னா நம்ம தூரத்தில் உட்காந்துட்டு கூட அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த ஸ்லைடு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த ட்ரேயில் வந்து எவ்வளோ ஸ்லைட்ஸ் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்து ஃபோட்டோஸை பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் ஆப்ரேஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு கையில் ஃபோட்டோவாக பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பெரிய இதாக பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் அடுத்து காட்ட போகிற ப்ரொஜெக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோனோட ஃபில்ம் ப்ரொஜெக்டர் தான். இதுவும் வந்து 35mm ஃபில்ம் ப்ரொஜெக்டர் தான். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோனோடது 35AF மாடல் நம்பர். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே வந்து நீங்கள் பார்க்க முடியாது. பட் மற்றபடி அந்த பல்பு 250 வாட்ஸ் பல்பு உள்ளே இருக்கும். அதே மாதிரி ஃபேன் சிஸ்டமும் இருக்கும். ஏன்னா இதுலேயும் வந்து ஹீட்டு நிறைய ஜென்ரேட் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் கம்பேர் டு ப்ரீவியஸ். இதை விட இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது லைட்டெல்லாம். அண்ட் இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்ரிட்ஜ் தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். இது மேலே வந்து ஒரு கேப் வரும். அந்த கேப் வந்து என்கிட்ட இல்லை. பட் இதுதான் வந்து கேட்ரிட்ஜ் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ பாட்டம் வியூ இப்படி இருக்கும், டாப் வியூ இப்படி இருக்கும். இதில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்று ஸ்லைடு தான். நம்ம இப்போ ப்ரீவியஸ் ப்ரொஜெக்டரில் வந்து ஒரு ஸ்லைடாக பார்த்தது தான். இங்கே வந்து சிலிண்டர் இதில் வந்துட்டு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், அதே ஸ்லைட்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேட்ரிட்ஜ் தான் நம்ம வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஃபோட்டோ ஃபோன் ப்ரொஜெக்டரில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட வந்து இது டோட்டலாக 190+ ஸ்லைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணோம். பட் நம்மக்கிட்ட வந்து ஃபுல் ஸ்லைட்ஸ் இல்லை, கொஞ்சம் எம்டியாக இருக்குது. பட் இருக்கிற ஸ்லைட்ஸே போதுமானது தான். நம்ம வந்து ஒரு சாம்பிள் பார்க்கணுன்னு அப்படின்னா இது மோர் தேன் எனஃப். நம்ம ஒரு 4-5 ஸ்லைடு இருந்தாவே வந்து ஜாலியாக பார்க்கலாம். இதில் வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது, ஒரு 90 ஸ்லைட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து அழகாகவே நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம கேட்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்டரில் வந்து லோட் பண்ணணும். வெர்டிக்கல் மவுண்டிங் தான். ஸோ இது வந்து ப்ராப்பராக அதில் வந்து சீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த சைடில் உள்ள லிவரை வந்து வெளியே எடுக்கணும். ஓகே, ஸோ வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம சிலிண்டரை ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ முக்கியமான விஷயம் இதில் வந்து ரிமோட் இல்லாதனால நம்ம வந்து மெக்கானிக்கலில் தான், பட்டன் கூட கிடையாது, மெக்கானிக்கலில் தான் வந்து லிவரை எடுத்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லைடு ஒன்றா பார்க்க போகிறோம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன் நான். பட் இப்போ செட்டப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம அழகாக வந்துட்டு அந்த சிலிண்டரை வெர்டிக்கலாக லோட் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ஷனுக்கு ரெடியாக வச்சுருவோம். ஸோ நான் சொன்னல ரிமோட் இருக்குன்ட்டு, இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட் தெரியுது உங்களுக்கு. ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த ரிமோட் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ அந்த ரிமோட் இருந்ததுன்னா நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு, ஐ மீன் டெத்தர்டு ரிமோட் தான், அதாவது இதிலே வந்து அட்டாச் ஆகிருக்கும். நம்ம இன்ஃப்ராரெட் மாதிரி ரிமோட் கிடையாது. ஸோ அது வந்து இல்லாதனால நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரேவை வெளியே எடுத்து நம்மளாம் மேனுவலாக வந்துட்டு ட்ரேவை வெளியே எடுத்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து போகும். ஸோ அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து டிஃபால்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அப்போ வந்து உள்ள ஃபில்ம் வந்து போகும். அப்போ வந்து பல்பு ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து வெளியே இழுக்கும்போது அந்த பல்ப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹீட் எனர்ஜி வெளியே வர்றது அதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம எப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் ஃபில்ம் உள்ளே போய் லென்ஸுக்கு வந்து அந்த லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபில்மோட அவுட்புட் பார்க்கலாம், இமேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ப்ரொஜெக்டர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த இதுக்கு மூவ் பண்ணும்போது இப்படி தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீனில் நம்மளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக பார்க்கலாம். ஸோ மேனுவலாக தான் வந்துட்டு இப்போதைக்கு அதை ஹேண்டில் வந்து வெளியே எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். நம்ம ஒரு டைம் வெளியே எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதும் அடுத்தடுத்த ஃபில்முக்கு வந்து மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து சிலிண்டர் ரொட்டேட் பண்ணணும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஒரு ஸ்லைடுக்காக ரொட்டேட் ஆகிக்கும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹேண்டில் மட்டும்தான் வெளியே எடுத்து உள்ளே விட்றேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஃபில்ம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜூம் வந்து ஃபோக்கஸ் வந்து கிளியராக செட் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும், கிளியராக வந்துட்டு நம்மளுக்கு ஃபோக்கஸ் செட் ஆகிடும். ஸோ இதில் இருக்க பிக்சர் பாருங்களேன், அந்த காலத்து 2-in-1 வந்து சூப்பராக வச்சு காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஒரு சிலதை எடுத்துருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம பழைய டிவி முன்னாடி எடுக்கிறது, ரேடியோ முன்னாடி எடுக்கிறது, டிவி பார்க்குற மாதிரி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஒரு ட்ரெண்ட் அது நம்ம அப்படி பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போ வந்து நம்ம அதை வந்து பார்க்க முடியுது. ஸோ பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது.
ஸோ இதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. நம்ம ஸ்லைட்ஸு வித் ஃபில்ம் வந்து இந்த மாதிரி கேட்ரேஜில் லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஜெக்டில் மாட்டிட்டு ரிமோட் இருந்ததுன்னா ரிமோட்டில் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்தடுத்த ஃபோட்டோவுக்கு வந்து போயிட்டுருக்கும். ஸோ நான் உங்களுக்கு லைட் வெளிச்சத்துலேயே உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபில்ம் போகிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரே வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பல்போட லைட் வந்து கட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து லைட் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஒரு தடவையும் வெளியே எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பாருங்கள் அடுத்தடுத்த ஃபில்முக்கு மாறிட்டு இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அந்த இது பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அடுத்தடுத்த ஃபில்முக்கு மூவ் ஆகும். பார்த்தீங்களா, அடுத்த ஃபில்முக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமோட் இருந்ததுன்னா ரிமோட்டில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லிவர் வெளியே வந்துட்டு உள்ளே போகும்போது அப்படியே அடுத்தடுத்த ஃபில்முக்கு வந்து போயிட்டே இருக்கும். நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து ஃபில்ம்ஸை வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ஆப்ரேஷன். அண்ட் இந்த ப்ரொஜெக்டரில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த சிலிண்டர் மாதிரி போடுற ப்ரொஜெக்டரில் வந்துட்டு அந்த பாட்டமில் வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம டாப்பில் வந்து தள்ளி வச்சா மட்டும்தான் இது வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்ததுன்னா இது வந்து சரியாக ப்ளேஸ் ஆகாது. நம்ம அது வந்து டாப்பில் மூவ் பண்ணிட்டா தான் அந்த சிலிண்டர் வந்து ஈஸியாக அதில் ப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லிவர் ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் உள்ள லென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் லென்ஸு தான். நம்ம அப்படியே வந்து ஈஸியாக கழட்டி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபேன் இருக்கனால ஈஸியாக வந்து தூசி சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி வந்து நம்ம எடுத்து இந்த லென்ஸை வந்து க்ளீன் பண்ணணும் ப்ராப்பராக. எதுவும் வந்து கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஐபிஏ ஆர் லிக்விட் போட்டு நம்ம வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக திரும்ப பழையபடியே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெட்டிங் ஃபோட்டோ ஷோஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சர்ச்சு, கம்யூனிட்டி ஹால்ஸ் இங்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த ஸ்லைட் ப்ரொஜெக்டர் வந்து பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எந்த பீரியடில் பார்த்துருக்கீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நானும் சரி இல்லை மற்ற வியூவர்ஸும் சரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே. மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.